An apple a day keeps the doctor away. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இதே மாதிரி மற்ற வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுக்கிறப்போ எந்தெந்த டாக்டர் நீங்க பார்க்காம இருக்கலாம்? பார்க்கலாமா? கோகோனட் எடுக்கிறப்போ நியூராலஜிஸ்ட் பார்க்க வேண்டாம், ஏன்னா அது நியூரோஜெனரேட்டிவ் டிசார்டர்ஸை நிறையவே கம்மி பண்ணும். வால்நட்ஸ் ரிச் இன் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அதனால சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்க வேண்டாம், ஏன்னா நமக்கு டிப்ரெஷன் அண்ட் ஆங்ஸைட்டி நல்லாவே குறையும். ஆம்லா விட்டமின் சி நிறைய இருக்கு, இம்யூனாலஜிஸ்ட் பார்க்கவே வேணாம், ஏன்னா இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். பனானா கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட் பார்க்கவே வேணாம், ஏன்னா டைஜஷன் ரொம்ப நல்லா இருக்கும், அசிடிட்டி நல்லாவே குறைஞ்சிரும். ஃபிக் டயபெட்டாலஜிஸ்ட்டை பார்க்க வேண்டாம், ஏன்னா பிளட் சுகரை குறைக்கும், ஹார்மோன் இம்பேலன்ஸையும் சரி பண்ணும். டேட்ஸ் ஹெமட்டாலஜிஸ்ட்டை பார்க்கவே வேணாம், ஏன்னா நிறைய அயன் இருக்கு, அனீமியாவெல்லாம் கரெக்ட் பண்ணிடும், நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. பொமிகிரானட்ஸ் அகெயின் கார்டியாலஜிஸ்ட்டை பார்க்க வேண்டாம், ஏன்னா இதுவும் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, பிபி எல்லாம் கூட குறைச்சிடும். பிஸ்டாஷியோஸ் யூராலஜிஸ்ட்டை பார்க்கவே வேண்டாம், ஏன்னா இது பிளாடர் ஹெல்த்தையும் கிட்னி ஃபங்க்ஷனையும் நல்லாவே மெயின்டைன் பண்ணிடும். ஆல்மண்ட்ஸ் டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்க்கவே வேணாம், ஏன்னா இதில் விட்டமின் இ நிறைய இருக்குது, அதனால் ஸ்கின்னோட க்ளோயிங்கையும் இம்ப்ரூவ் பண்ணும், ட்ரைனஸையும் குறைக்கும். பப்பாயா ஹெப்பட்டாலஜிஸ்ட் பார்க்கவே வேண்டாம், ஏன்னா இது லிவரை நல்லா டீடாக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது, ஃபேட் மெட்டபாலிசம்க்கும் ரொம்ப நல்லது. தேங்க்யூ.